கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரேடியோ கோத்தகிரி 90.4 எஃப்எம். இது நம்ம எஃப்எம். வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற ரேடியோ கோத்தகிரி 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் கூட மாணிக்கம் இணைஞ்சிருக்கேன். அறிவியல் அறிவம் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அறிவியல் அறிவம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை சுற்றி அறிவியலா என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்மளை சுற்றி நிறைய அறிவியல் இருக்குது. அந்த விதத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளை இயற்கை சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது ஆசாதிக்கு அம்ருத் மகோத்சவ், விக்யான் பிரசாந்த், தமிழ்நாடு அறிவியல் பலகை. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக நம்மளுடைய நீலகிரியில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அறிவியல் ஏன் முக்கியம்? எல்லாத்துக்குமே இன்றைக்கி அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது விண்ணை பிளந்துக்கிட்டு நமக்கு அறிவியல் அப்படிங்கிறது வளர்ச்சி நிறையா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சந்திரயான் 3 நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. சந்திரயான் 3 இன்றைக்கி நிலவில் கால் பதிச்சிருக்கு. இந்தியாவையே வியக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த அறிவியலினுடைய வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அறிவியலில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனீ வளர்ப்பு. தேனீ அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியம். தேனீ இல்லைன்னா மனித உயிர்கள் இருக்காது அப்படின்னு நம்ம நிறையா மக்கள் பேசிக்கிட்டே இருந்தாலும் கீஸ்டோன் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய தேனீ வளர்ப்பு முக்கியத்துவத்தை பற்றி நம்ம நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். தேனீ வளர்ப்புக்கு என்னென்ன மாதிரியான முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம கூட கீஸ்டோன்லேருந்து ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் சைனி அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி அவங்களே இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். வணக்கம் மேம். வணக்கம். 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 ஸோ நீங்கள் உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்க. என்னோடய பேர் ஷைனி. நான் கீஸ்டோனில் சீனியர் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டராக பயோடைவர்சிட்டி கான்சர்வேஷன் இந்த ப்ரோக்ராம் ஏரியாக்காக வேலை செஞ்சிட்ருக்கேன். பயோடைவர்சிட்டி கான்சர்வேஷன் அப்படின்னா என்ன? அது ஏன் முக்கியம்? பயோடைவர்சிட்டி கான்சர்வேஷன் பல்லுயிர் பாதுகாப்பு. நம்மளுக்கு தெரியும், நம்ம இயற்கையோட இணைஞ்சு அதை சார்ந்து இருக்கோம். இப்போ அதில் இருக்கக்கூடிய பல்லுயிர்கள், அது செடிகளாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, நாம் அதோட ஒன்னோட சார்ந்து இருப்போம். அதில் குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா சில வகையான செடிகள் இல்லைன்னா மிருகங்கள் வந்துட்டு அழியக்கூட ஒரு நிலைமையில் இருக்குது. பல்வேறு காரணங்களுக்காக எப்படி வந்துட்டு இவங்கள பாதுகாப்பு செய்யலாம். ஸோ வந்துட்டு பாதுகாப்பு முறைகள் அதை பற்றியான ஜாஸ்தி ஒரு புரிதலுக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்றது எங்களோட ஒரு இந்த குழுவோட ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ இதில் ஒன்று தான் நம்மளுடைய தேனி இல்லையா? நமக்கு இதில் ஒன்று தான் ஒரு தேனி. இந்த தேனி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம நீலகிரியில் நிறைய நம்ம பேசுகிறோம். நம்மளுடைய பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரமும் கூட நமக்கு தேனி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் தேனியில் வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ஸோ தேனி வளர்ப்பு, அதுக்கப்புறம் மகரந்த செய்யக்கூடிய பூச்சி இனங்கள், பீஸ் அண்ட் பாலினேட்டர்ஸ், இந்த ஒரு தலைப்பில் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். தேனி வளர்ப்பு, தேனின்னு பார்த்திங்கன்னா தேனி வளர்ப்பு, அதுக்கு கூடிய தேனி வளர்ப்பு வந்து இப்போ சேரானாவில் கூடுதல் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாமல் காட்டில் இருந்து இருக்கக்கூடிய தேன், ஏபிஸ் டார்சாட்டா மலைத்தேன், அப்புறம் ஃப்ளோரியா குச்சி தேன், இதில் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு சஸ்டெயினபிள் முறையில் வந்து நம்ம இந்த தேனை எடுக்க முடியும், எப்படி ஒரு சுகாதாரமான ஒரு முறையில் இதில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அதோடைய ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது தான் ஜாஸ்தி பார்க்குறோம். மக்களுக்கு தேன் எடுக்கக்கூடியவங்களுக்கு முறையான முறையில் எப்படி எடுப்பதுன்றதான் மெயினாக அந்த ஒரு ட்ரைனிங்கோட ஃபோக்கஸ். ஸோ நம்ம வந்து ஏபி டொசாட்டா சரானா இதிலருந்து அதிகமாக நம்ம வேலை பார்க்குறோம். நீங்கள் சொன்னது குச்சி தேனில் வந்து கூட அவ்வளோக்கு நம்ம குச்சி தேன்லேயும் நாங்கள் வேலை செய்கிறோம். இருந்தாலும் அது நமக்கு கம்மி தான். அதையும் இன்றைக்கி அழிவில் இருக்கக்கூடிய ஒரு தேன்பூச்சி வகைகளில் ஒன்று இருக்குது. அப்படியா? கொசு தேன் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கொஞ்சம் சூடான ஒரு தட்பவெப்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சி. ஸோ நம்ம நீலகிரியில் பார்த்திங்கன்னா ஒரு மிட் எலிவேஷன் 1800க்கு கீழே இருக்கக்கூடிய இப்போ சீகூர், பில்லூர் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்குது. பட் ஒரு கொஞ்சம் அளவாக தான் நம்ம பார்க்குறோம். பட் அதுலேயும் தேனி வளர்ப்பு சேர்ந்து
நம்ம வந்துட்டு தேன் எடுக்கலாம். அதில் கிடைக்கக்கூடிய தேன் வந்துட்டு ஒரு கூட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் ஒரு 200 கிராம் தான் கிடைக்கும். ஓகே. ஸோ இதில் ஒரு முக்கிய பங்கு என்னென்னா, இன்றைக்கி நிறைய நம்ம பேசுகிறோம் இந்த காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். இந்த கிளைமேட் சேஞ்சுக்கும் இந்த தேன் பூச்சிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஸோ நம்மளோட ஒரு அப்சர்வேஷன் கீஸ்டோனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த தேன் வரவு ஹார்வெஸ்ட், ஹனி ஹார்வெஸ்ட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செடிகள் தேனீக்கள் வந்துட்டு தேன் வந்துட்டு பூக்கள்லேருந்து எடுக்குது. ஸோ இந்த காலம் மாற்றம்ல இந்த முக்கியமாக இந்த மழை அது கொஞ்சம் மாறும்போது வந்துட்டு இந்த பூக்கக்கூடிய கால பருவங்களில் வந்துட்டு மாற்றம் ஏற்படுது. மாற்றம் ஏற்படும்போது என்னென்னா, அதுக்கு தேவையான உணவு அது எடுத்துக்குது. பட் நமக்கு அந்த தேன் அதிகபட்சமான அந்த தேனை தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த அதிகபட்சமான தேன் வந்துட்டு அவ்வளோக்கா அது ஸ்டோர் பண்ணி வைக்க முடியறதில்ல, ஏன்னா கம்மியான பூக்கள்ன்றனால. ஸோ அது நம்ம எப்படி பார்க்குறோன்னா, மக்கள் எடுக்கும்போது எவ்வளோ கொண்டு வராங்க அந்த ஒரு அளவில் நம்ம அளவுகோல் வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் சில காலங்களில் வந்துட்டு பூக்கும்போது மழை பெஞ்சுன்னா அது எல்லாமே வந்துட்டு அப்படியே வாஷ் அவுட் ஆகிடும். அதனால வந்துட்டு அதுக்கு உணவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கும். அப்புறம் இன்னொரு இந்த மலைத்தேன் வெட்டித்தேனுக்கும் உள்ள ஒரு குணம் என்னென்னா, அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த உணவு இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு அது மைக்ரேட் ஆகக்கூடிய ஒரு குணமும் இதில் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இதில் முக்கியமாக நம்ம நீலகிரி அப்படின்னு சொல்லும்போது எத்தனை வகையான தேனீக்கள் இருக்குது? இப்போது தேனீக்கள், தேன் பூச்சி வந்துட்டு ஒரு பொதுவான ஒரு வார்த்தை. அப்போது பீஸ் அண்ட் ஹனி பீஸ். இப்போ பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்கு மேலேயான பூச்சிகள் இருக்குது. அதில் வந்துட்டு தேன் பூச்சி இருக்குது, மற்ற சாலிட்ரி பீஸ், கார்பென்ட்ரி பீஸ் எல்லாமே இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் அதே மாதிரி தேன் எடுக்கக்கூடிய பூச்சிகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது ஏபிஸ் டார்சாட்டா மலைத்தேன், அப்புறம் ஏபிஸ் லெபோரியஸா. பெரும்பாலும் வந்துட்டு இந்த ஹிமாலயன் ரீஜன்ஸ் அந்த ரீஜனில் பார்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்டித்தேன் ஏபிஸ் செரானா, அதுவும் நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏபிஸ் செரானா இண்டிகான்ற ஒரு சப்ஸ்பீஷிஸ் இருக்குது. குச்சித்தேன், டுவார்ஃப் ஹனி பீ, ஏபிஸ் ஃப்ளோரியா. அதுக்கப்புறம் ஸ்டிங்லெஸ் பீஸ், டெட்ராகோனிலா இரிடிபெண்டன்ஸ் ஆர் டேமர் பீன்னு சொல்கிறோம். அதெல்லாமல் வந்துட்டு ஏபிஸ் மெலிஃபரா இருக்குது. இது நம்ம ஊர் தேனி கிடையாது. இத்தாலி பீ ஒரு வெஸ்டர்ன் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் நார்த்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் தேனி வளர்ப்பு இந்த பூச்சி வச்சு தான் செய்கிறாங்க. ஓகே. ஸோ இதில் ஒரு தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறையா நம்ம பேசப்படுது. நம்மளுடைய கிராமங்கள்லேயே ஆகட்டும், தேன் பூச்சிகள் அப்படின்னா ஒரு முறை கொட்டிருச்சுன்னா அவங்களுக்கு ஆயுசு வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான். ஏன்னா வந்து அந்த கொடுக்கு தேன் இந்த பீ ஸ்டிங் பண்ணும்போது அதாவது ஸ்டிங்கிங் அப்பேரட்டஸ் அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த தேனீக்களோட இந்த கொடுக்குக்கு வந்துட்டு இந்த அம்பு மாதிரி இருக்கும். ஸோ நம்மளை வந்து கொட்டிடுச்சுன்னா அந்த அம்பு பகுதியானது நம்மளோட தோல் அப்படியே மாட்டிடும். அப்புறம் மாட்டும்போது அது இழுக்கும்போது இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் அப்பேரட்டஸ் அப்படியே கிழிஞ்சு போயிடும். ஸோ அப்படியே அதனால் உயிர் வாழ முடியாது. நம்மளை கொட்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது இறந்துடும். ஓகே. ஸோ அது உண்மை தான். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குது. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேன் பூச்சிகள் அதிகமாக விரும்பி தேன் சேகரிக்கக்கூடிய பூக்கள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நீலகிரியில் பார்த்தீங்கன்னா நாவல் மரம். அந்த எந்த ஒரு சீசன் எடுத்தாலுமே ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும்போதும் சரி அந்த நாவல் மரத்தில் பூச்சி அதிகமாக மேய்ச்சல் பண்ணும். ஏன்னா நாவல் பூக்கும்போது அதிகமாக பூத்து அதோட உணவுக்கும் ப்ளஸ் அதுக்கு வந்து எக்ஸஸ் ஒரு அதிகமாக சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு தேன் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறிஞ்சி பூ, பட் அது பூக்கும்போது அதோட தேன் நம்மளுக்கு கிடைக்கும். அது அல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இண்டுன்னு சொல்லி ஒரு கொடி மாதிரி இருக்குது. நம்ம மேட்டுப்பாளையம் இப்படி கோட்டகிரி வரும்போது ஒரு வெள்ளை கலர் பூவாக அது பூத்துருக்கும். அதுவும்
இந்த பூச்சிகளுக்கு ஒரு மேய்ச்சல் பண்ணக்கூடிய உகந்த ஒரு செடி. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா நாவல் ரொம்ப விரும்பி செரானாவாக இருந்தாலும் சரி, ஃப்ளோரியா அண்ட் டோர்சாட்டா ரொம்ப விரும்பி ஃபோரேஜ் மேய்ச்சல் பண்ணக்கூடிய ஒரு செடி நாவல். நிறைய மற்ற செடிகளும் இருக்குது, பட் குறிப்பிட்டு சொல்லணும்னா நாவல். ஸோ இந்த குறிப்பிட்டு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம பேசும்போது நாவல் அப்படின்னு சொன்னோம். இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது இந்த நாவலுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள். இப்போ முன் காலங்கள்லாம் எந்த ஒரு தேயிலை தோட்டம் பார்த்தாலும் நாவல் மரங்கள் அதிகமாக இருந்தது. நம்மளுடைய இயற்கைக்கும் நிறைய விஷயங்கள், நம் மனிதர்களுக்கும் நிறையா ஊட்டச்சத்தான பல வகைகள் கிடச்சிது. இப்போது தேயிலை தோட்டங்கள் எங்கே கண்ணுக்கு கெட்டின தூரம் பார்க்குற வரைக்கும் தேயிலை தோட்டங்களில் வெறும் தேயிலை தோட்டம் மட்டும்தான் இருக்குது, எந்த ஒரு மரத்தையும் பார்க்க முடியல. இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு தேனீ பூச்சிகளுக்கும் ஒரு த்ரெட் அப்படிங்கிறது இருக்கும்ல. கண்டிப்பாக. இப்போ நம்ம அதற்கு உணவு செடிகள் பூக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தேனீப்பூச்சி எந்த வகை தேனீப்பூச்சியாக இருந்தாலும் அது அதுக்கு ஒரு உணவு. அது மகரந்தம் எடுக்கும். தேனுன்னு சொல்கிறத விட தேன் இட்டு அந்த நெக்டரை அதை எடுத்து தான் அதை மாற்றி தேனாக மாற்றுது. ஸோ இது கம்மி ஆகும்போது அதுக்கு உணவு கட்டுப்பாடு ஏற்படுது. ஸோ உணவு கட்டுப்பாடு ஏற்படும் போது தேனீ வளர்ப்பு செய்யும்போது அதுக்கு தேவையான உணவு நம்மளுக்கு அந்தந்த காலங்களில் கொடுக்கணும். அதுக்கு ஒரு வளர்ச்சி காலம், குடிப்பிரிதல் காலம், அதுக்கப்புறம் வறுமை காலம், வறட்சி காலம்னு இருக்குது. அந்த காலம் ஆகும்போது பூக்கள் எப்போ கம்மியாக இருக்கோ இந்த தேன் பூச்சிகளுக்கு சுகர் சிரப் இல்லைன்னா போலின் இது உணவை சப்ளிமெண்ட்டாக கொடுக்கணும். அது நம்ம கொடுக்கலன்னா அது அப்ஸ்காண்ட் குடிபெயர்ந்து போக வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே ஒரு காட்டில் இருக்கக்கூடிய தேனீக்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பூக்கள் கம்மியாக இருந்ததுன்னா அதுவும் பெரிய கம்மியாக இருக்கும். பார்க்கும்போது அதோட வளர்ச்சி, அந்த கூட்டினோட வளர்ச்சி கம்மியாகும். ஸோ நல்ல உணவு அதுக்கு கிடச்சிச்சுன்னா நிறைய முட்டை ப்ரூட் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். அது கம்மியாகுன்னா அந்த ப்ரூட் டெவலப்மெண்ட், அதாவது இந்த அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ், எக் பியூப்பா அந்த ஸ்டேஜ் கம்மியாகும்போது அப்போது பொறிஞ்சு வர்ற அந்த ஒரு பூச்சிகளும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்படி கம்மி ஆகும்போது என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும்? மாற்றங்கள் பார்த்திங்கன்னா 2 வகையாக பார்க்கலாம். இப்போ ஒரு பொருளாதாரம், ஒரு இன்கம் ஜென்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் பீ கீப்பிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு வீக் காலனி அவ்வளோவா ஹனி ப்ரொடியூஸ் பண்ணாது. நம்ம அதை பராமரிச்சுட்டு இருக்கணும். இதுவே ஒரு வைல்டில் இருந்ததுன்னா அதே மாதிரி காலனி கம்மியாக தான் இருக்கும். பட் அதுக்கு இப்போ நம்ம அதுலேருந்து தேன் எடுக்காதனால அது இருக்கக்கூடிய உணவு அது சஸ்டெயின் ஆகிக்கும். ப்ளஸ் மைக்ரேட் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வாய்ப்புகள் இருக்குது. பட் பூச்சிகள் கம்மியாக என்ன ஆகுதுன்னா இந்த தேன் பூச்சிகள் முக்கியமான ஒரு பங்கு என்னென்னா பாலினேஷன், மகரந்த சேர்க்கை. ஸோ இப்போ ஒரு காப்பி தோட்டத்தில் இருந்தால் அது காப்பிக்கு கொஞ்சம் உகந்ததாக இருக்கும். அதுவே காட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கும் இது பாலினேஷன் பண்ணும். ஸோ அந்த ஒரு பாலினேட்டர் டெஃபிசிட் தேன் பூச்சி இல்லாமல் மற்ற பூச்சிகளும் செய்யுது. பட் இந்த பூச்சிகளோட எண்ணிக்கை கம்மியாயிட்டு வந்ததுன்னா இந்த பாலினேட்டர் டெஃபிசிட்ன்றது ஒரு சினாரியோ அங்கே உருவாகும். ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி நம்மளுடைய நீலகிரி அப்படின்னு சொல்லும்போது நிறைய மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாகவும் இருக்குது, இயற்கைக்கும் ஒரு உகந்த ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்குறோம். இந்த தேன் பூச்சிகள் இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இயற்கையில் மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய பார்வையில்? ஸோ தேன் பூச்சிகள் இல்லை என்றான்னா நம்மளோட காட்டில் இருக்கக்கூடிய செடிகள், மரங்கொடிகள் இந்த மகரந்த சேர்க்கையை நம்பி இருக்குது. மகரந்தம் சேர்க்கையானால் தான் இன்ன வகையான சில மரத்துக்கு குறிப்பிட்ட ஒரு மகரந்த சேர்க்கைக்கூடிய செய்கின்ற பூச்சிகள் இருக்குது. ஸோ அது இல்லைன்னா அதோட மகரந்தம் சேர்க்கை செய்கிறனால பழங்கள், விதைகள் உருவாகின்றன. ஸோ அதில் ஒரு கம்மி இருந்துச்சுன்னா இந்த சோலையிலேயோ இந்த வனக்காடுகள்லேயோ இருக்கக்கூடிய விதை உற்பத்தி கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதுவே வைஸ் வர்ஸா பார்த்திங்கன்னா அங்கே இருக்க இந்த செடிகளை நம்பி இருக்கக்கூடிய பூச்சிகள், அது எதுவாக இருந்த பறவைகள், பட்டாம்பூச்சி, மற்ற சிறு வண்டுகளெல்லாம் பார்த்திங்கன்னா உணவு கட்டுப்பாடு இருக்கும்போது அதோடைய
இனப்பெருக்கம் கம்மியாகி அதோட இனமே கொஞ்சம் கம்மியாகி வந்துட்டே இருக்கும். இதே ஒரு பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா வருமானம் ஈட்டக்கூடிய இந்த தேன் பெட்டியில் இருக்கக்கூடிய தேன் கம்மியாயிட்டே வரும் ஒரு நிலை இருந்ததுன்னா அதுலேருந்து தேன் எடுத்து நம்ம விற்கக்கூடிய அந்த தேன் விற்பனை கம்மியாகும். ஸோ இதில் நிறைய பொருளாதாரம் ரீதியாகவும் பார்க்கலாம், இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் நம்ம பார்க்கலாம். என்னுடைய கடைசி ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விவசாய நிலங்கள் அப்படிங்கிறது தேன் பூச்சிகளுக்கு ஒரு முக்கிய உணவு இல்லை மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய ஒரு பகுதி. இன்றைக்கி விவசாய நிலங்கள் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய இயற்கைக்கும் தேன் பூச்சிகளுக்கும் பாதிப்பாக இருக்குது? ஸோ விவசாயத்தில் இப்போ பார்க்க போகும்போது நிறைய களைக்கொல்லிகள், பூச்சி, கெமிக்கல் இன்புட்ஸ் நிறையா இருக்குது. அது பயன்படுத்துறதுனால தேன் பூச்சிக்கு வந்துட்டு ஒரு பாதிப்பு, அது இறக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் இருக்கும். ஸோ நம்ம அதை பயன்படுத்தும் போது எப்போது தேன் பூச்சி மேய்ச்சல் பண்ணுற அந்த ஒரு நேரத்தில் நம்ம அது உபயோகப்படுத்தாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். குறிப்பிட்ட பயிர்கள் நம்ம விளைக்கும் போது அந்தந்த டைமுக்கு அதுக்கு ஒரு மேய்ச்சலுக்கு உணவாக இருந்தது. இப்போ பார்க்க போகும்போது சில இடங்களில் ஒரு வகையான பயிர் வகைகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஒரே வகையான பயிர்கள் அது போடும்போது இப்போ நம்ம உணவில் நம்ம ஒரு பேலன்ஸ் டயட் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றும் சாப்பிடும்போது நமக்கு ஒரு சத்து கிடைக்கிது, மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ அதே மாதிரி ஒரு நிலைமை தேன் பூச்சிக்கும் இருக்குது. அப்போ அதுக்கு தேவையான அந்த நியூட்ரியன்ஸ் பற்றாக்குறை ஏற்படுது, நியூட்ரியன் டெஃபிஷியன்சி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நோய் ஏற்படக்கூடிய தன்மை ஜாஸ்தியாகலாம். அப்புறம் இந்த எக்லிங் அந்த ஒரு இது கொஞ்சம் கம்மியாகலாம். ஸோ அதனால் எப்படி ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு மனிதன் எப்படி என்ன வேலை செய்ய முடியல, வீக் பாடி ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள், தேன் பூச்சிகள் எந்த அளவுக்கு முக்கியம், தேன் பூச்சிகள் எப்படியெல்லாம் தேன்களை சேகரிக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் என் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம். நேர்களை இவ்வளோ நேரமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அறிவியல் அறிவம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய இயற்கையில் எந்த அளவுக்கு தேன் பூச்சி ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பற்றி கீஸ்டோனில் வேலை பார்க்கக்கூடிய சீனியர் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் பயோடைவர்சிட்டி டீமில் இருந்து சைனி அவங்க நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு தவறாமல் பகிர்ந்துக்குங்க. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது ஆசாதிக்கு அம்ருத் மகோத்சவ், விக்யான் பிரசாந்த், தமிழ்நாடு அறிவியல் பலகை. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. இது நம்ம FM.